நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களும், நீங்க வணங்கக்கூடிய குலதெய்வமா இருக்கலாம், இஷ்ட தெய்வங்களாக இருக்கா, வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் மூலமாகவோ, ஏதோ ஒரு விஷயத்துல கடைசி நேரத்திலயாவது காப்பாத்தி விடுறதுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும், அந்த ஒரு 7ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன பேசினாலும் கேட்பாங்க. பேச்சுக்கு மரியாதை உண்டு. உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை உண்டு. கொஞ்சம் வேலையில கொஞ்சம் மூவிங் நல்லா இருக்கும். இப்ப உங்களுடைய நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில எதுவுமே இல்லை இப்போ. வழி நடத்துறது எல்லாமே உங்களுடைய முற்புறையினுடைய கர்மாவை கழிப்பதற்கு கிரகங்கள் உங்களை சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்குது. உங்க கர்மாவை கழித்துக் கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல நேரம் வர்றப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அதே போல சனி வக்ரகதி அடையுது 10ஆம் தேதி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ஆடி மாதத்துல இந்த ராசிக்குள்ளேயே 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கேது சேர்க்கை. அதே போல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மறைந்து 12ஆம் இடத்துல நிற்கிறார். 8ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட கடவுள் கூட இருப்பார். குரு கூட இருக்கும் பொழுது நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களும், நீங்க வணங்கக்கூடிய குலதெய்வமா இருக்கலாம், இஷ்ட தெய்வங்களாக இருக்கா, வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் மூலமாகவோ, ஏதோ ஒரு விஷயத்துல கடைசி நேரத்திலயாவது காப்பாத்தி விடுறதுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும், லக்னாதிபதி மறைந்து நிக்குது. அதனால எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கு. எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இது உங்களுக்கு நான் கவனமா இருக்கேன் அப்படின்னாலும், உங்க கூட இருக்கக்கூடியவர்கள், உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள், உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள், உங்க ஜாதகம் மூலமா கூட அவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அது இன்னும் ரொம்ப கேர் பண்ணி உங்களுடைய குடும்பத்தையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பிளஸ்ஸா நிறைய சொல்லணும் அப்படின்னா, தீர்த்த யாத்திரைகள் போறது, குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வர்றது, திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் சூப்பர் மாசம் இந்த மாசம். செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. நிறைய அதாவது எப்படி சொல்றதுன்னா, பல வருடங்களாக நாங்க திதி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னாலும், இப்ப செய்யக்கூடியது உங்களுக்கு இந்த பல வருடங்களும் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பலனை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா குருவோட உச்ச குருவோட சேர்ந்து லக்னாதிபதி நிற்கிறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்ப 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 11ஆம் வீட்டுல 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரம். அப்ப என்ன ஆகும்னா, வக்ரத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். பணம் இழுபறியாக வர்றது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, உங்களுக்கு பணம் வர்றதுல கொஞ்சம் தடையாகிறது, தேவையில்லாம பேசிடுறது, கொஞ்சம் கோவத்தை இன்னும் நார்மலாவே சிம்மம் கொஞ்சம் கோவப்படுற ராசி, இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவப்படுறது, இதெல்லாம் கொடுத்துரும். அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அப்ப இந்த டைம்ல ஒரு 7ஆம் தேதிக்கு மேல பண வரவு, பொருளாதாரம், குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே விளக்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அந்த ஒரு 7ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன பேசினாலும் கேட்பாங்க. பேச்சுக்கு மரியாதை உண்டு. உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை உண்டு. அதே போல அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னாலும் லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்து சிம்மராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேதுவோட இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிலும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துல கொடுக்கறது, கொஞ்சம் முயற்சிகளை தடைப்படுத்தி கொடுக்கறது, தொழில வேலை பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கறது, டென்ஷன் பண்ணி கொடுக்கறது, குழப்பங்களை கொடுக்கறது, ஞானத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துருவார். அடுத்தது 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவரு போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிஷப வீட்டுல ஒரு 17ஆம் தேதி வரைக்கும், அதற்கப்புறம் 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப ரிஷபத்துல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தாய் தந்தையர்கிட்ட உதவிகள் கேளுங்க, கிடைக்கும். கொஞ்சம் வேலையில கொஞ்சம் மூவிங் நல்லா இருக்கும். கொஞ்சம் உடம்பும் சூப்பரா இருக்கும். அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 11ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது உழைத்த உழைப்புக்குண்டான ஒரு நல்ல ஊதியம், நல்ல சேலரி, நல்ல வருமானம், வியாபாரம் எல்லாம் நல்லா செழிப்பா வர்றது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் 17ஆம் தேதிக்கு மேல. இந்த மாதம் முழுவதுமே என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, எதுவுமே முக்கியமானது எதுவுமே இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம். எதுலயும் முன்னாடி போய் நீங்க நின்று செய்ய வேண்டாம். என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்கோங்க. ஏன்னா இப்ப உங்களுடைய நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில எதுவுமே இல்லை இப்போ. வழி நடத்துறது எல்லாமே உங்களுடைய முற்புறையினுடைய கர்மாவை கழிப்பதற்கு கிரகங்கள் உங்களை சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்குது. உங்க கர்மாவை கழித்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம்.
உங்களுக்கு நல்ல நேரம் வர்றப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அதே போல சனி வக்ரகதி அடையுது 10ஆம் தேதி. சனி வக்ரம் ஆகும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தாலும் வக்ரம் இல்லாம இருந்தாலும் யோகம்தான். ஓரளவுக்கு அந்த பாதகங்கள் சனி பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்து விட்டால் இன்னும் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். ஏன்னா அஷ்டம சனியில நிறைய பேருக்கு திருமண தடையாயிருக்கு. நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு, டைவர்ஸ் வரைக்குமே போயிருச்சு, டைவர்ஸும் நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்படி எல்லாம் இருந்துட்டு ஒரு பிரிவினையில இருக்கக்கூடியவங்க, பிரிய முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே பாத்துட்டீங்கன்னா இப்ப மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப போய் நீங்க பேசுங்க, கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. இப்ப போய் அந்த சனி வக்ரம் ஆகுது இல்லைங்களா 10ஆம் தேதிக்கு மேல, தப்பே அவங்க மேல இருந்துட்டு போகட்டும். பட் நீங்க இந்த டைம்ல போய் பேசுங்க, கொஞ்சம் சால்வ் ஆகி அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தேவையில்லாம ஒரு மனவேதனைகள் பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த டைம்ல நீங்க உங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல 10ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் நன்மைகளும் கொஞ்சம் அந்யூன்யமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதிய வரன்கள் எல்லாமே வரும். கடன் அடைப்பீங்க. அதற்கு மேல நோய் இருந்தா விலகும், ஒரு நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்கும், கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சு, வேலை இல்லை. நிறைய பக்கம் வேலைக்கு தேடுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ரிசல்ட் இல்லை. சோ இப்படி எல்லாம் இருக்குதுன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க, அல்லது வக்ர கிரகத்தோட இருக்காரான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ரமானதுக்கு அப்புறம் இந்த 136 நாட்களுக்குள்ள கண்டிப்பா நல்ல வேலையை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால சிம்ம ராசிக்காரங்க பொறுமையா போலாம், ஒன்னும் ரொம்ப அவசரம் இல்லை. நேரங்காலங்கள் நல்லா இல்லாதப்ப தப்பா செய்து பிரச்சனையில மாட்டிக்கிறத விட எதுவுமே செய்யாம அமைதியா இருந்து அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறத மட்டும் இது பண்ணுங்க. நடப்பது இல்லாம நன்மைக்கு அப்படிங்கறத மட்டும் யோசிப்போம். இந்த மாதம் எவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழிபாடு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டாள் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை போய் ஆண்டாளை பார்த்து வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் அம்மனுக்கு உண்டான மாதமாக இருக்கிறதுனாலையும் ஆடி பூரத்தன்னைக்கு பாத்துட்டீங்கன்னாலும் நீங்க அம்பாளுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்கறதோ அல்லது உங்களால என்ன முடியுதோ, ஆண்டாளுக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னாலும் அந்த டைம்ல நீங்க கலந்து கொண்டு அந்த தாயினுடைய அனுகிரகத்தை வாங்கும்போது பெரிய மலையாட்ட வந்த பிரச்சனை எல்லாமே பணியாட்ட விலகிறதுக்கு ஆண்டாள் உங்க கூட இருந்து காப்பாத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சிவனுடைய தரிசனத்தை தயவு செய்து வைத்துக் கொள்வது என்பது சிம்மத்துக்கு, அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் முழுவதும் வைத்துக் கொள்வது பெரிய அவமானத்தை காப்பாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார் ஆடி மாதம் 10ஆம் தேதியில இருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை.
இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.